அப்லோட் பண்ணோடனே இவங்க 5 பேருமே என்ன செய்கிறாங்க, எஃப்ஐஆர் காப்பியை வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க. இவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கிறது இம்மிடியேட்டாக தெரிஞ்ச உடனே மறுபடியும் வந்து கமிஷனர் என்ன செய்கிறாரு, திரு அருண் அவர்கள் இந்த செக்ஷனை மாற்றி இந்த 64, இந்த 63, 64, இந்த 354க்கு பதிலாக 74, இந்த செக்ஷனையெல்லாம் வந்து பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு இம்மிடியேட்டாக வந்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இனிமேல் யாரும் எடுக்க முடியாது. ஸோ அந்த பதிவிறக்கம் பண்ண இந்த 4 பொது ஊடகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொது ஊடகங்கள் வந்து 14 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அதை அந்த சம்பவ இடத்துல அந்த செல்லை சீஸ் பண்ணியிருக்காங்கம்மா. யார்? ஞானசேகரோட செல்லை லீக் பண்ணி சீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வீடியோ காட்சிகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுமாரி பல பெண்கள்கிட்ட தப்பாக நடந்த வீடியோவும் அதுக்குள்ளே இருக்கிறதா காவல்துறையில் நம்ப தகுந்த வட்டாரம் சொல்லுது. ஒரு வீடியோ லீக் ஆகிருக்கா? சீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஒருவேளை அந்த அப்படி ஒரு சார் இருந்தால் அது கான்ஃபிடென்ஷியல் இருப்போம். உடனே வந்து கூப்பிட்டு வாங்க கிருஷ்ணசாமி, வாங்க ராமசாமி, நீங்களாம் வந்து யார் அந்த சாருங்கிறது உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எஃப்ஐஆர் 3 இடத்துல இருந்திருக்கும். ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இடத்துல எஃப்ஐஆர் இருக்கும், இன்னொன்று கோர்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, இன்னொன்று யார் விக்டிமோ இப்போ வாரியா கம்ப்ளைண்ட்னா உங்கள் கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருந்திருக்கும். யாரை லீக் பண்ணுன்னு யாரை சந்தேகப்படுவீங்க? எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் இருக்குமா? ஒரு கோர்ட்டுக்கு அழைச்சி போகிற கோர்ட்டு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் முடிஞ்சு போச்சு. கோர்ட்டில் கொண்டு வைக்கிறீங்க, நான் ஒரு வழக்கறிஞர் தான், அந்த கேஸ் எஃப்ஐஆரையா டக்குன்னு நான் ஒரு ஸ்னாப் எடுத்தால் என்ன பண்ணி போகிறீங்கன்னு. அங்கே வந்து எஃப்ஐஆர் போட்டது வந்து ஒரு உமன் இன்ஸ்பெக்டர். காவல ஆணையர் அருணுக்கு என்ன மாமனா மச்சானா சப்போர்ட் பண்ணுறதுக்கு? இவன் ஒரு அக்யூஸ்டு, இவன் ஒரு பொறுக்கி பையன். பொறுக்கியை எதுக்கு காப்பாற்றணும்னு யாருக்கு என்ன இருக்குது? அந்த பொண்ணோட டீட்டெயில் எவனாவது விடுவானாம்மா? இவரும் ஒரு அப்பா தான், நானும் ஒரு அப்பா தான், அருணும் ஒரு அப்பா தான், எல்லாரும் அப்பா தான், விடுவானா? இது நடந்தது நான் தான் சொல்லிட்டேன். 3 இடத்துல எஃப்ஐஆர் வெளில இருக்குது. அது எந்த இடத்துல இருந்து லீக் ஆச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து அந்த சம்பவம் முடிஞ்சோடனே ரூமுக்கு போயிட்டாங்க. அப்புறமே என்ன செய்கிறாங்க, அங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூப்பிடும் போதெல்லாம் என்னையோ வர சொல்கிறான், அவன் என்னை டிமாண்ட் வச்சுருக்கான், அப்போ விடக்கூடாது. அப்போ இன்னொரு தடவை கூப்பிடும்போது 4-5 பேர் யாரோ சாரை பற்றிலாம் சொன்னானே, 4-5 பேர் ஒன்றா இருந்து உன்னைய வந்து வாழ்க்கை போய் கெடுத்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம எப்படியாவது சட்டத்துக்கு முன்னாடி போய் ஆகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி என்னென்னலாம் பண்ணினாங்கிறத அங்கேயே உட்காந்து எழுதி அவங்க கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. இப்போ இந்த பாலியல் விவகாரம், இந்த பாலியல் வழக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ முதல்ல ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றும் போது அது டெக்னிக்கலாக வந்த கிளிச்சுனால எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இது ஏற்புடைய ஒரு விஷயமா, ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? 1860 லார்ட் மெக்காலே அப்படிங்கிற ஒரு 511 செக்ஷன் ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றி அவர் வந்து அதை வழக்கத்துக்கு கொண்டு வராரு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகுமே வந்து 75 ஆண்டுகள் வந்து நம்ம ஐபிசி சட்டத்தின்படி தான் வந்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அதன்படி தான் வந்து வழக்கு விசாரணை, அதன்படி தான் தண்டனைகளும் கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது பிஎன்எஸ் சட்டம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 2023 இறுதியில் தான் பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகள் தான் பழைய சட்டம் படிப்பு படித்தவர்கள், பழைய அதிகாரிகள் அத்தனை பேருக்குமே வந்து ரேப் அப்படின்னா வந்து 376 அப்படி தான் ஞாபகம் வரும். அத்தனை வழக்குரைகளை இப்போ என்னுடைய பிரதருக்கு கூட வந்து அது ஏற்புடையதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். 376 அப்படின்னா ரேப் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். சரி, அப்போது வந்து இந்த 2023 தான் 21-22 வாக்கில் இந்த சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற அதாவது எஃப்ஐஆரை முதல் தகவல் அறிக்கையை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து அதை மாநில குற்ற காப்பு ஆவண காப்பு நிறுவனம் இருக்குது, ஸ்டேட் SCRB, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படிங்கிறதுல கொண்டு போயிட்டு அதை பதிவு செய்கிறது. இது வந்து எஃப்ஐஆர் வந்து ஒன்ஸ் வந்து பதிவு பண்ணிவிட்டு அதை கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டா அது வந்து இட் பிகம்ஸ், ஏன்னா அது வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு தகவல் கொடுக்கப்படுது. அது வந்து அந்த 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 இது அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் இருக்கும்போது 354 அப்படிங்கிற ஒரு செக்ஷன், பெண்களை மானபங்கம் செய்தல், போக்சோ வழக்குகள் 376, இதெல்லாம் வந்து 2021-22 வாக்கில் இவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க இல்லையா. அப்போ எனக்கெல்லாம் அது தெரிஞ்ச விஷயந்தான். கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது 354, 376 போக்சோ செக்ஷன் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணும்போது அது யாருக்கும் பதிவிறக்கம் செய்ய முடியாத மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போது இந்த செக்ஷன் என்ன ஆச்சுன்னா, இப்போ எல்லாமே நீங்கள் எடுத்துருவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குத்துவிளக்கு எடுத்து வராமல் வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இதில் என்ன செஞ்சுக்கிட்டா செக்ஷனு இப்போ வந்து இந்த புதிய சட்டப்படி இது வந்து பிஎன்எஸ்ல வந்து இது வந்து செக்ஷன் 63 and 64
அப்படின்னு இருக்குது பிஎன்எஸ்ல. 63 வந்து பாலியல் பலாத்காரம், 64 வந்து அதற்கான தண்டனையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா அது வந்து ஆயுள் தண்டனை வரை, 10 ஆண்டு கடுங்கால தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வரைக்கும் போட்டிருக்காங்க. 354 இருந்து பார்த்தீங்களா, அதை வந்து 74 பிஎன்எஸ் மாற்றிட்டாங்க. இது வந்து செக்ஷனை வந்து இந்த சட்டப்படி புதிய பாரதிய நீதி சட்டத்தின்படி இதை மாற்றி அமைச்சிட்டாங்களா ஒழிய இதற்கான கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல் கம்ப்யூட்டரைஸு. இது வந்து இந்தியா முழுவதும் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ டெல்லியில் இருக்குது. அந்த வரைக்குமே வந்து இந்தியா முழுவதுமே வந்து இந்த பிஎன்எஸ் சட்டத்தின்படி கம்ப்யூட்டரும் வந்து மாற்றி அமைக்கப்படாமல் இருந்திருக்கிறது. அப்படிங்கிறத வந்து தேசிய மகளிர் ஆணையம் நேற்றைய தினம் வந்து அவங்க குழுவோடு வந்து விசாரித்து முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்கள் அறிக்கையும் சமர்ப்பித்து விட்டார்கள். இப்போ என்ன சொல்றாங்க, கமிஷனர் திரு அருண் அவர்கள் கூட வந்து என்ன சொல்றாருன்னா, அது சிசிடிஎன்எஸ்ல வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் படி மாற்றுகிற பொழுது இந்த செக்ஷனை மாற்றி அப்லோட் பண்ணாமல் அது வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்குது. இந்த சமயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 ஊடகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இது வந்து உடனே வந்து எல்லாமே காவல்துறை குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு ஒருத்தருக்காரு. அப்போ இவங்களாம் வந்து இதை பதிவிறக்கம் செஞ்சிடறாங்க. எப்போ அப்லோடு பண்ணோடனே இவங்க 5 பேருமே என்ன செய்கிறாங்க, எஃப்ஐஆர் காப்பியை வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க. இவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கிறது இம்மிடியேட்டாக தெரிஞ்ச உடனே மறுபடியும் வந்து கமிஷனர் என்ன செய்கிறாரு, திரு அருண் அவர்கள் இந்த செக்ஷனை மாற்றி இந்த 63, 64, இந்த 354 பதிலாக 74 இந்த செக்ஷனையெல்லாம் வந்து பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு இம்மிடியேட்டாக வந்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இனிமேல் யாரும் எடுக்க முடியாது. ஸோ அந்த பதிவிறக்கம் பண்ண இந்த 4 பொது ஊடகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொது ஊடகங்கள் வந்து 14 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அதை ஏன்னா அது ஊடகங்களில் யார் முன்ன செய்தியை சொல்கிறது அல்லது அந்த கண்டென்ட்டை யார் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வெளியே விடுறது, வரி விடாமல் இப்படி தான் இருந்துச்சுன்னு நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் எங்கள் இதை தான் பார்ப்பாங்க, எங்கள் ஊடகத்தை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் அதை வந்து அவங்க வெளியே விடுறாங்க. இப்போ இந்த 14 பேர் தான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 14 பேர் வந்து இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது ஒரு செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்ல, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல நம்ம எதெல்லாம் குறிப்பிடணும், எதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற சட்டம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதன்படி எஃப்ஐஆர் இவங்க பதிவு செய்திருந்தது, அதுல குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் இதெல்லாமே கரெக்டா, அதுலயே நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்களே. இப்போ ஒரு எஃப்ஐஆர் 3 இடத்துல இருந்திருக்கும். ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இடத்துல எஃப்ஐஆர் இருக்கும், இன்னொன்று கோர்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, இன்னொன்று யார் விக்டிமோ இப்போ யுவாரியா கம்ப்ளைண்ட்னா உங்கள் கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருந்திருக்கும். யாரை லீக் பண்ணதுன்னு யாரை சந்தேகப்படுவீங்க? எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் இருக்குமா? ஒரு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிற கோர்ட்டு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் முடிஞ்சு போச்சு. கோர்ட்டில் கொண்டு வைக்கிறீங்க, நான் ஒரு வழக்கறிஞர் தான், அந்த கேஸ் எஃப்ஐஆர் ஐயா டக்குன்னு நான் ஒரு ஸ்னாப் எடுத்தால் என்ன பண்ணி போகிறீங்கன்னு என்ன கேட்ட முடியுமா? கோர்ட்டில் கேட்க முடியாது. இனியா விக்டிம் உங்களுக்கு நான் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்கேன், நீங்கள் கூட அதை உங்கள் செல்லில் எடுத்து என்னம்மா காப்பி போட்டிருக்காங்க அதை காட்டி விடுன்னு உங்கள் சொந்தக்காரவங்க நெருங்கி நான் ப்ளேம் பண்ணலை, ஓகே, பட் பாசிபிலிட்டிஸை சொல்கிறேன். உடனே இவன் பாரு எப்படி ப்ளேம் பண்ணுறான், ப்ளேமிங்லாம் பண்ணல, இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீ உங்கள் சொந்தக்காரங்க கூட என்னம்மா கேஸ் போட்டிருக்கான், உங்கள் சொந்தக்காரங்களை அட்வொகேட் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, எல்லோரும் இருக்காங்கல்ல, என்ன காப்பி போட்டிருக்கான் அனுப்பி நான் பார்க்குறேன் எஃப்ஐஆர் அப்படின்னு. ஏன்னா ஒரு எஃப்ஐஆரை புரிந்து கொள்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தன்மை இருக்காது. பின்னாடி அப்சர்வேஷன் இருக்கும், இந்தந்த அடிப்படையில் வழக்கு போடுறோம், சில மறைக்கப்பட்ட விஷயங்கள் பார்த்தா எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அது அந்த டேம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் அது என்னென்ன வேர்டு இருக்கணும்னு. உடனே அவங்க யாருக்கு வேணுமோ அனுப்பலாம், யார் வேணுமோ. அது யாரும் இங்கே எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாஸிங் கிடையாது. ஒரு ஊடகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்னாப் வந்தால் அதை இன்னொருத்தனுக்கு அனுப்புறது ட்ரெஸ்பாஸ் கிடையாது. அது குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் ட்ரெஸ்பாஸ். எலக்ட்ரானிக் அது எப்படி ஷேர் ஆச்சு அப்படிங்கிறத தாண்டி எஃப்ஐஆர்ல அவங்களுடைய டீடைல்ஸ் ரிவீல் பண்ணிருக்க வேண்டாம் அப்படிங்கறத எங்க அடிப்படை குற்றமாவே. எஃப்ஐஆர்ல டீடைல் இருக்க தான் செய்யும். ஆமா, எஃப்ஐஆர்ல உங்க டீடைல் இல்லாமல் எப்படி கேஸ் போடுறது? ஒரு பொம்மைக்கும் இன்னொரு பொம்மைக்கும்னு கேஸ் எழுத முடியுமா? உங்க பேர் என்ன, ட்ரையல்ல நிக்கணுமா கேஸ்? செக்ஷுவல் அஃபென்ஸ்னு வரும்போது ஒரு விமனோட டீடைல்ஸ் ரிவீல் பண்ண கூடாது. யார் சொன்னது? எந்த ஆக்ட் சொல்லுது? இதெல்லாம் சும்மா வந்து ஊடகத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அதாவது எந்த ஆக்ட் காமன் சென்ஸ் இல்லாத சந்தேகம்லாம் வந்து கிளப்பி விட்டு ஒரு இந்த புக் வாங்க பேசுவோம். எந்த ஆக்ட் சொல்லுது? எஃப்ஐஆர் தான் வழக்குடைய மூலாதாரம். எப்படி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஊனா போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வாழ்க்கைய, அந்த மாதிரி எஃப்ஐஆர் தான். நீ சுப்ரீம் கோர்ட் வரையும் போகிறது இந்த எஃப்ஐஆர் தான் பேசும். இந்த இன்ஸ்பெக்டர் போட்ட எஃப்ஐஆர் இருக்குல்ல, இதுதான் பேசும்.
அதை ரிவீல் பண்ணுறது அது பண்ணுறதுல கிடையாது. நான் அதை பற்றி சொல்கிறேன். அந்த பெண் யாரு, பெண்ணுடைய விலாசம் என்ன, எல்லாமே அது விளம்பரம் எங்க, இருக்கணும்ல. எங்க இருந்து ட்ரையல் எப்படி வராங்க? நடத்துறது? அப்புறம் கேஸ் எப்படி நடத்துவீங்க? ட்ரையல் நிற்கணும் அங்கே போய். இதில் ஒரு விஷயம், இப்போ அந்த பெண்ணோட விலாசம் வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ட்ரையலில் டிஃபென்ஸ் எடுக்கிறான்னு வச்சுக்க, உங்கள் நீங்கள் தான் பாதிக்கப்பட்ட பெண்ணா, பாதிக்கப்பட்ட பெண்ணு, உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு அட்ரஸ் சொல்கிறீங்க. பட் உங்கள் எஃப்ஐஆரில் வேறு அட்ரஸ் இருக்கேம்மா கவனிச்சிங்களா அப்படின்னு ஆரம்பித்தா கேஸே பொடி ஆகிடும். எஃப்ஐஆர் ஃபுல் ஃபேக்ட் தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, எத்தனை முறை பாலியல் வல்லுறவுகள் நடந்துச்சு, வேறு என்னென்ன மாதிரி ஓரல் செக்ஸா, அது மாரல் செக்ஸா, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்கள் அப்பா பேர் கூட மாற்றி அதில் எழுத முடியாது எஃப்ஐஆரில். உன் வயசை கூட ஒரு வயசு முன்ன பின்ன போட முடியாது. காரணம் நாளைக்கு ட்ரையலில் இருக்கும். ட்ரையலில் உங்கள் பர்ஸ் எடுத்து தூக்கி வைப்பான். உனக்கு வயசு வந்து 35 வயசுன்னு காமிக்குது எஃப்ஐஆர் உன்னோட பிறப்புப்படி. ஆனால் எஃப்ஐஆரில் பார்த்தா 36ன்னு சொல்லியிருக்கியே, அப்போ ஏன் மாற்றி சொல்லியிருக்கேன்? அப்போ நீ ஒரு சரியான எஃப்ஐஆர் இல்லை. ஆர்கியூமெண்ட்டில் வைப்பேன், காவல் அதிகாரி சரியாக புலன் விசாரணை பண்ணலைங்க, மாற்றி போட்டிருக்காரு, கான்ட்ரடிக்ஷன் நிறையா இருக்குது. அதனால் குற்றவாளிக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா, எதிரிக்கு சாதகமாக்கி எதிரியை விடுதலை செய்யுமாறுன்னு சொல்லுவாங்க. ஒரு நீதிமன்றம் எப்படி விடுதலை பண்ணுன்னா, குற்றமற்றவர் இல்லை, போதிய ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் இந்த வழக்கிலிருந்து இவரை நாங்கள் விடுவிக்கிறோம்னு போடுவாங்க. உன்மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் யாவும் நிரூபணம் பண்ணப்படாததால் விடுதலை செய்ய. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒன்று அரசுடைய பேர்டன் தப்புன்றுவாங்க, இன்னொன்று உன் மேலே அலிகேஷன்னு தப்பான அலிகேஷன் சொல்லி விடுதலை பண்ணுவாங்க. இது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 30 ஆண்டுகளை கழித்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் விடுதலையான வழக்கு இருக்குது. டாக்டர் பிரகாஷ் அவர் மேலேயும் பாலியல் வழக்கு தான். 30 ஆண்டுகளும் ஜெயிலில் இருந்திருக்காரு. கடைசியாக ஒரு இதே நான் சொன்ன கிரவுண்டில் தான் போய் அங்கே மெரிட்டை விடுதலை ஆச்சு. 27 ஆண்டுகளும் கழித்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை ஆகியிருக்காங்க. அதனால் ஜான் டேவிட் ரிலீஸ் ஆகியிருக்காரு. நீங்கள் லாவரஸ் படுகொலையில் நீங்கள் ஒரு வழக்கு போட்ட உடனே நம்ம மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? ஒருத்தன் ஒரு சின்னதாக ஒரு நல்லது பண்ணிட்டா அவன் தான் ஹீரோன்றது. ஒருத்தன் ப்ளேம் பண்ணிட்டா அவன் பார்த்தீங்களா அவனுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா காவல் ஆணையர் அருணுக்கு என்ன மாமனா மச்சானா சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இவன் ஒரு அக்யூஸ்டு, இவன் ஒரு பொறுக்கி பையன். பொறுக்கிய எதுக்கு காப்பாற்றணும்னு யாருக்கு என்ன இருக்குது? அந்த பொண்ணோட டீட்டெயில் எவனாவது விடுவானாம்மா? இவரும் ஒரு அப்பா தான், நானும் ஒரு அப்பா தான், அருணும் ஒரு அப்பா தான், எல்லோரும் அப்பா தான். விடுவானா? இது நடந்தது நான் தான் சொல்லிட்டேன். 3 இடத்துல எஃப்ஐஆர் வெளில இருக்குது. அது எந்த இடத்துல இருந்து லீக் ஆச்சுன்னு தெரியல. அப்போ அது கூட அருணுக்கு வந்து இன்னும் ஐயா காவலாளர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். ஆல்ரெடி 3 பேர்கிட்ட காப்பி இருக்குது, யார்கிட்ட ரிலீஸ் ஆனு தெரியல, விசாரிச்சு சொல்கிறோன்னு சொன்னார். இடையில கூட அருண் சாருக்கு ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணுறேன். ரவுடிகள் எந்த பாஷையில் பேசுகிறோமோ அந்த பாஷையில் நான் பேசுவேனார். இது ஆம்ஸ்ட்ராங் மாடரோட. அதை ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் வரையும் போய் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. அவர் ஏன் மன்னிப்பு கேட்டாருன்னு தெரில. மன்னிப்பு கேட்கல, அவர் சமாதானம் சொன்னார். அது ஏன் அவர் சொன்னார்னே தெரியல. இப்போ நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என்கிட்ட ஒரு ரவுடி வர்றோம் ஹிந்தியில் பேசுகிறான்னு வச்சுக்க, நான் தமிழில் பேசுனா புரியுமா? அப்போ நானும் ஹிந்தியில் தானே பேசணும். ஒரு தெலுங்கில் பேசுகிற ஒரு அக்யூஸ்டு ரவுடி என்ன பாஷை பேசுகிறான்? தெலுங்கில் பேசுகிறான், நானும் தெலுங்கில் பேசுகிறேன். அதுதானே முறை, அதுக்கு விளக்கம் அதுதானே. அது ஏன் நீங்கள் என்கவுண்டர் லெவலுக்கு நீங்கள் அதை கற்பனை பண்ணி சித்தரித்து அவரை ஒரு மனுஷன் ஒரு மர்டர் கேஸ் ஆம்ஸ்ட்ராங் கேஸை இவ்வளோ துரிதமாக ஒரு 5500 பக்கம் எழுதி பாருங்கள் உட்காந்து. ரைட்டருக்கு தெரியும். இப்போ எதாவது தட்டச்சு வந்துட்டு தட்டச்சா இருந்தாலும் 5000 பக்கம் அடிக்கணும். 5000 பக்கம் அப்போ எழுதியிருப்பாங்க. சார் காலத்தில் கையால் எழுதுவாங்க. 5000 பக்கத்தில் சார்ஜ் ஷீட்டு போட்டு கேஸை முடிச்சு இன்றைக்கி ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த வழக்கை. இல்லைனா அது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவாக போய் நிற்க வேண்டிய வழக்கு. இப்போ இந்த வழக்கில் 2 மணி நேரத்தில் ஏசி பாரதிராஜா பிடிச்சிருக்காரு. ஏசி பாரதிராஜா எங்கே இருந்தார்னா டி நகரில் இருந்தவர். எவ்வளோ ஆர்ட் ஆஃப் சிட்டியில் 2 ஹவர்ஸில் அக்யூஸ் செக்யூர் ஆகிறான். இந்த பொண்ணால் சரியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியலை. இருட்டு, பயம், டிஷர்ட்டு போட்டிருந்தான், ரெட் கலர் டிஷர்ட்டு போட்டிருந்தான், தூக்குடா ரெட் கலர் டிஷர்ட் எவன்டா போட்டிருந்தாரு பார்த்தா இவன் தூக்குறாங்க. தூக்கி அதை வச்சு முதல் விசாரணையில் இவன் மத்திய விஷயம் வந்து இவன் அக்யூஸ்ட் இல்லைங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா பிரியாணி கடை போட்டிருந்தேன், ஏன் இயற்கை உபாதை கழிக்க நான் எப்பயும் உள்ளே போவேன், எங்கே இடிக்குதே, ரைட்டு ஓகே. அப்படியே அவனை உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடா ஸ்பெஷல் டீம்னு. வீட்டில் புகுந்து அல்றாங்க. அல்தான் அந்த டிஷர்ட் அங்கே இருக்குது. அவன் தம்பிக்காரன் சொல்கிறான், ஐயா என் அண்ணன் செஞ்சுருப்பாயா, அவன் அப்படிப்பட்ட வந்தாயா, இந்த வேலையை பார்ப்பாயான்னு. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து காமிச்சிட்டு இந்த பொண்ணை வந்து தொந்தரவு கூட பண்ணுறாரு. வீடியோ காலில் காமிக்கிறாரு ஏசி பாரதிராஜா. இந்த டிஷர்ட்டாக பாருமா, இந்த டிஷர்ட் தான் சார். அடுத்து அவனை மூஞ்சு, இந்த மூஞ்சா, இந்த மூஞ்சி. அப்படி தான் விசாரணை வைக்கிறாங்க. போலீஸ் லீக் பண்ணணும்னு நினச்சிருந்து வச்சுக்கோ, நீ ஸ்டேஷனுக்கு போனதுலேருந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஒரு ஃபோட்டோ அந்த பொண்ணு போட்டா ஒருத்தர் காமிங்க இருக்கா, அந்த பொண்ணு போட்டா. இது எப்படிமா ஒரு பெரிய அரசு எந்திரத்தை நீங்கள் குறை சொல்லு. இது வந்து இப்போ எப்படி பேஷனட் ஆகிப்போச்சுன்னா சோதான் சொல்லுவார். நல்ல நாடகம்லாம் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் நல்லா வரல. பாலச்சந்திரலாம் நல்ல நாடகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நாடகத்தை கிரிட்டிசைசம் பண்ணிடுறது முடிவு எடுத்துட்டேன். ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி பார்த்தா என்னால் முடியல, கிரிட்டிசைசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. ஒருத்தர் சினிமா எடுக்கிறான், அவன் 100 கோடி கொட்டி தெருவு மனுஷனுங்கிற பேரில் போட்டு கொளுத்தி அந்த படத்தை குட்டிச்சோராக ஆக்கி விட்டு போடுறாங்க. எப்படி ஒரு காவல்துறையை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியும்? இதுதான் வேலையா? இப்போ அந்த பொண்ணு போட்டோ அவர் லீக் பண்ணி
அந்த சம்பவ இடத்துல அந்த செல்லை சீஸ் பண்ணியிருக்காங்கம்மா. யார்? ஞானசேகரோட செல்லை லீக் பண்ணி சீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வீடியோ காட்சிகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுமாரி பல பெண்கள்கிட்ட தப்பாக நடந்த வீடியோவோ அதுக்குள்ளே இருக்கிறதா காவல்துறையில் நம்ப தகுந்த வட்டாரம் சொல்லுது. ஒரு வீடியோ லீக் ஆகிருக்கா? சீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை தான் சொல்லணும். ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆகிட்டு எதாக இருந்தாலும் எஃப்ஐஆர் லீக் ஆகிட்டு இப்போ என்ன? எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால இப்போ என்ன சொல்லுங்கள்? எஃப்ஐஆர் இஸ் பப்ளிக் டாக்குமெண்ட். அதெல்லாம் கோர்ட்டில் யார் வேணால் காப்பி எடுத்துருவாங்க. கோர்ட்டுக்கு நாளைக்கு வரதான் போகுது. எத்தனை ஜெராக்ஸ் வேணும் உங்களுக்கு? கோர்ட்டுக்கு வந்தானே எல்லாருமே காப்பி எடுத்துருவாங்க. எடுக்க முடியும். அந்த வக்கீல்கிட்ட ஒரு காப்பி போவோம், அந்த வக்கீல் காப்பி, எதிர்க்க எல்லாரும் காப்பி போவோம், எல்லா வக்கீல் காப்பி கொடுத்துருவாங்க. என்ன பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம் அது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது யார் அந்த சார் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்றாரு. அண்ட் எஃப்ஐஆர்ல இவ்ளோ டீடைல்டா இன்ச் பை இன்ச்சா இதெல்லாமா குறிப்பிடுவீங்க காவல்துறை அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்ல, அவசியம் இருக்கான்னு கேக்குறேன். எஃப்ஐஆர்ல எல்லாமே எஃப்ஐஆர் தான் உங்களோட இது சாசனம் மாதிரிமா. இதோட குழந்தை தான் சார்ஜ் ஷீட்டு. முதல் குழந்தை, இதோட குழந்தை சார்ஜ் ஷீட்டு, இதோட குழந்தை தான் மகஜர் விட்னஸ், இதோட குழந்தை தான் சீசர் மகஜர், இதோட குழந்தை தான் கைப்பற்றப்பட்ட ப்ராப்பர்ட்டி, இதோட குழந்தை தான் அட்டாப்சி ரிப்போர்ட்டு, இதோட குழந்தை தான் ஃபோரன்சிஸ், இதோட குழந்தை தான் கைராகி நிபுணர். எல்லாமே எஃப்ஐஆரோட பிள்ளைங்க தான். அப்போ தான் வழக்கு ஸ்டடியாக நிற்கும். திருப்பி என்ன சொன்னீங்க? எதிர்கட்சி தலைவரா? எதிர்கட்சியை முதல்ல நடத்த சொல்லுங்கள். எதிர்கட்சி நடத்த வேண்டாம். அரசியல் பேசுகிறத வந்தவனையும் பேசக்கூடாது. 2 மணி நேரத்தில் அக்யூஸை கைது பண்ணியிருக்காங்க. நன்றி தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி. 2 மணி நேரத்தில் அக்யூஸை தூக்கியிருக்கான். சந்தோஷங்க. எந்த விட்னஸுமே கிடைக்கல, தூக்கிட்டாங்களே அப்படின்னு வாயை திறக்க மாட்டேங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா வேலை செய்யலை, அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா வேலை செய்யலைங்கிறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா வேலை செய்யலாம் ஆர் என் ரவியை போய் கேளுங்க, ஆளுநரை. அவர் தான் அதுக்கு எல்லா பொறுப்பும். தமிழ்நாடு அரசு வந்து கேட்குறீங்க. 149 பேர் இங்கே பாதுகாப்பு படையில் இருக்கிறாங்கம்மா. பாரதி ராஜா மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு காவல்துறை அதிகாரியை அங்கே நியமிச்சிருக்காங்க. அங்கே வந்து எஃப்ஐஆர் போட்டது வந்து ஒரு உமன் இன்ஸ்பெக்டர். ஏன்னா பெண் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக முதல் தகவல் அறிக்கை வந்து வந்து 2 விதமாக இருக்குமா. எஃப்ஐஆரை பற்றி நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் கொடுக்கப்பட்ட தகவல், அதோடவே வந்து விசாரணையே முடிஞ்சு போச்சுன்னு இந்த சமூக ஊடகங்கள் அத்தனையுமே வந்து தவறான புரிதலின் அடிப்படையில் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் 2 விதமாக இருக்குது, 5 விதமாக இருக்குது. இப்போ இந்த வழக்காக 2 விதம் சொல்லப்படுது. ஒன்று வந்து அவங்களே எழுதி கொண்டு வந்து கொடுக்குறது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த சம்பவம் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்புறமே என்ன செய்கிறாங்க, அங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூப்பிடும் போதெல்லாம் என்னையோ வர சொல்கிறான், அவன் என்னை டிமாண்ட் வச்சுருக்கான், அப்போ விடக்கூடாது. அப்போ இன்னொரு தடவை கூப்பிடும்போது 4-5 பேர் யாரோ சாரை பற்றிலாம் சொன்னானே, 4-5 பேர் ஒன்றா இருந்து உன்னைய வந்து வாழ்க்கை போய் கெடுத்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம எப்படியாவது சட்டத்துக்கு முன்னாடி போய் ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி என்னென்னலாம் பண்ணினாங்கிறத அங்கேயே உட்காந்து எழுதி அவங்க கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. அவங்க 100 கால் பண்ணுறாங்க. கால் பண்ண 100 கால்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நேராக காவல் நிலையத்துக்கு வாங்க. காவல் நிலையத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே அதை அவங்க எழுதி கொடுத்ததை நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வாங்கி கரெக்ஷன் பண்ணால் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய பொருளையை கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த பெண் சட்ட ரீதியாக எழுதி கொடுத்த எஃப்ஐஆரை அப்படியே பதிவு பண்ணிவிட்டு உடனே வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஐஆருக்கும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கும் 2 சாப்டர் இது. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து இந்த வழக்கு இப்படி இந்த செக்ஷனில் பதிவு செய்யப்பட்டது, இந்த பொண்ணு கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டில் இந்தந்த செக்ஷன்லாம் மேட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து இப்போ 76, 77 இப்போ சொன்னோம் இல்லையா, 63, 64, 76 இந்த செக்ஷன்லாம் வந்து மேட் அவுட் ஆகுது. இதில் நாங்கள் விசாரணை தொடங்குகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து அதாவது கமென்சிங் ஆஃப் லான்னா சட்டத்தினுடைய பயணத்தின் தொடக்கம்னு பேர். இது எங்களை போன்ற காவல்துறை பயிற்சி கொள்கைகளில் நான் வந்து துணை முதல்வராக இருந்ததுனால இதெல்லாம் நிறைய பேரால் சொல்ல முடியாது. எப்போ வந்து லா கம்மிங் இன் டு த ஃபோர்ஸ், லா வந்து டேக்கிங் இட்ஸ் ஓன்ஸ் கோர்ஸ் அப்படின்னா இந்த செக்ஷனை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து ஃப்ரேம் பண்ணுவார். செக்ஷன் 63, 64 வழியாக தொடர்பில் அவர் பயணத்தை தொடங்குறாரு. பயணத்தை தொடங்கினோடனே முதல் விசாரணை, என்னம்மா நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்களா, அன்றைக்கி சாயந்தரம் என்ன நடந்தது, வேறு கூட யாராவது ஆட்களை பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து விசாரிச்சுருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியில் வரல, அது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டு, அதை வந்து காவல்துறை வெளியே விடலை. சரி, அந்த பொண்ணு சொன்ன இன்ஃபர்மேஷனில் தான் அவங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் இருந்துச்சு, அவன் ஒரு சார்னு சொன்னான்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. ரைட்டு, அந்த சார்னு சொல்லும்பொழுது அவன் வந்து எனக்கு பின்னாடி வந்து ரொம்ப பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த சாரை கூப்பிடு இந்த சாரை கூப்பிடுன்னு மிரட்டி அந்த பெண்ணை பணிய வைத்தானா, அல்லது உண்மையாலுமே அந்த சார் இருக்கிறாருங்கிறது விசாரணையில் இருக்குது.
ஒருவேளை அந்த அப்படி ஒரு சார் இருந்தால் அது கான்ஃபிடென்ஷியல் இருப்போம். உடனே வந்து கூப்பிட்டு வாங்க இப்போ கிருஷ்ணசாமி, வாங்க ராமசாமி, நீங்களாம் வந்து இந்த யார் அந்த சாருங்கிறது உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த சாரை பொறி வைத்து பிடிப்பார்கள். சரியா பிரதர் நான் சொல்கிறது? பொறி வைத்து பிடிப்பார்கள். கண்டிப்பாக அப்படி ஒரு சார் இருந்தால் பாரதி ராஜா போன்ற நல்ல விசாரணை அதிகாரிகள் அந்த சாருடைய கால் டீட்டெயில் இவை இந்த கடந்த 10 நாள் கடந்த 30 நாள் யாரெல்லாம் வந்து நெருங்கிய தொடர்பு இருந்தானோ, யாருக்கெல்லாம் இந்த சம்மந்தமாக மெசேஜ் அனுப்பியிருந்தானோ அத்தனையுமே வந்து ஆனால் இது பிரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஒன்று ஒன்றா வந்து வெரிஃபை பண்ணி அப்படி ஒரு எதிரி இருந்தால் அதை நெருங்கிடுவாங்க. புரியுதுங்களா? இதில் உதயம் இது பண்ணுவோம். ஐயோயோ அந்த பெண்ணுக்கு தான் 3 இடத்துல வந்து ஒன்று கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கப்படும். அந்த பொண்ணு யாராருக்கெல்லாம் காப்பி கொடுத்துச்சு, அந்த காப்பியை வந்து ஒரு 5 காப்பி எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அம்மா கிட்டலாம் கொடுத்தாங்களா இல்லையா? ரைட். இன்னொரு காப்பி வந்து கோர்ட்டுக்கு போகுது. அந்த கோர்ட்டுக்கு போகிற பொழுது அங்கே வந்து வக்கீல்கள் எடுக்கலாம், அந்த கிளார்க் எடுக்கலாம், அதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஸில் வைக்க சொல்லியிருக்கேன். ஆனால் நிறையா வழக்குகளில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு எடுக்கிறாங்க. இது வந்து இவ்வளோ பெரிய துறை வந்து தவறு பண்ணிடுச்சு அப்படிங்கலாம் காவல்துறை நாங்களாம் இருந்திருக்கிறோம். அந்த துறை அப்படி வந்து தவறு பண்ணுற அளவுக்கு கட்டமைக்கப்படல தமிழ்நாட்டு காவல்துறை. எல்லாருமே உங்களுக்கு தேவைப்படும் போது இவருக்கு தேவைப்படும் போது ஸ்காட்லாந்து கிடையாது, அவங்க ஆட்சியில் ஸ்காட்லாந்து கிடையாது சொல்றது ஒரு விஷயம்னா, இப்போ இந்த முதல்ல ரிமாண்ட் பண்ணாங்களா, ஒரு அக்யூஸ்டை கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீ மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு நிப்பாட்டியே ஆகணும் ரூல். அப்படி இல்லைன்னா அந்த கேஸே பிடிப்படி ஆகிடும். 25வது மணி நேரம் போய் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை கேட்பாரு, இதை எங்கே வச்சுருந்தேன் தூக்கிடுற ரிமாண்டே ஏற்றுக்க முடியாது போடான்னு சொன்னேன். என்ன பண்ணுவீங்க? 24 கொண்டு போய் நிப்பாட்டி ஆக வேண்டும். இவன் கைதானது ஊடக வழியாக ஃப்ளாஷ் ஆகிட்டு. அப்போ சைதாப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் பார்த்திபன் செய்வார், என்னடா கைது பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கானோ, சட்டத்துக்கு புறம்பா நம்மள்ட்ட அழைச்சிட்டு வரல. 24 மணி நேரங்கிறது இல்லை, பிடிச்சோடனே கொண்டு வரணும். ஒரு மேக்ஸிமம் டியூரேஷன் வச்சுருக்காங்க. அடுத்து கஸ்டடியல் பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் கேட்பாங்க. ஆனால் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க எந்த குழக்குக்கும். ஒரு 7 நாள் 10 நாள் கொடுப்பாங்க. அந்த 7 நாள் 10 நாள் அவனை அழைச்சாந்து வச்சு பொறுமையாக விசாரிப்பாங்க.